இன்னைக்கு நம்ம ப்ளீச்சோட 67th எபிசோட தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல இந்த மாதிரி இந்த ஊருக்கு அரண்காஸ் வந்திருக்காங்க. சோ அதனால ஹையர் ஆபீசர்ஸ் எல்லாரையும் எங்களை வந்து போக சொல்லியிருக்காங்க. பிளஸ் ஒரு சப்ஸ்டிடியூட் சோல் ரீப்பரா நீயும் வரணும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கூப்பிடும்போது அந்த இடத்துக்கு நம்ம ரூக்கியா இருக்கிறாள். சோ அவளுமே வந்துட்டு டேய் முட்டா பையிலே நேத்து ஒருத்தங்க கூட வந்து சண்டை போட்டு இருந்தே அவங்க தான் அரண்காஸ், அவங்க தான் வந்து எதிர்த்து சண்டை போடணும்னு சொல்லும்போது ரூக்கியா பார்த்து நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் ஹாப்பியா ஃபீல் பண்ணுவானா. அதே நேரத்துல மத்த பசங்களுமே கிளாஸ்ல இருப்பானுங்க. அவனுங்க ரூக்கியா பார்த்துட்டு ஓகே ரூக்கியா திருப்பி வந்திருக்கா, ஆனா ஏன் ஜன்னல் ஏறி வந்திருக்கா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. வந்த ரூக்கியா நம்ம ஹீரோ மேலே மாங்கு மாங்கு 4 குத்து குத்திட்டு ரெஞ்சி நம்ம ஹீரோவை பிடிச்சிக்க ஹீரோவோட சோல் ரீப்பர் ஃபார்ம் நம்ம ரூக்கியா வந்து இழுத்துட்டு அங்கிருந்து போயிடுறாளா. என்ன அதுக்குள்ள போயிட்டா அப்ப அந்த பாடியை வந்து என்ன பண்றேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. அங்க இருக்கிற பசங்கள்ல யாரா அவனுங்க திடீர்னு வந்தானுங்க கிளாஸ்க்குள்ள. பார்த்தா இச்சிகோட்ட பேசிட்டு இருந்தானுங்க. டக்குன்னு அடிச்சுட்டு இச்சிகோ வந்து மயக்கப்பட வச்சுட்டானுங்க. எங்கேயாவது போட்டு தள்ளிட்டானுங்களா அப்படிலாம் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன கூட்டத்துல ஒரு சின்ன பையன் இருக்கிறான், ஒரு மொட்டை வேற ஒருத்தர் இருக்கிறான்னு பார்க்கும்போது மொட்டை நாடா சொன்னீங்கன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அவனோட கட்டணை வந்து எடுப்பானா. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து லைக் ஒரு மாதிரி சின்ன புள்ள மாதிரி கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவன்ல கூட்டு வரக்கு நான் சும்மாவே வந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம இட்சுகாயா வந்து பயங்கர டென்ஷன்ல இருப்பான். அதுவே நம்ம ஹீரோவை கூட்டிட்டு அந்த ரூக்கியா வெளியே வந்திருப்பாள். எங்கே கூட்டிட்டு போறேன்னு கேட்க போயிட்டே இரு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவளோட போன்ல வந்து ஏதாவது ஹாலோ வருதான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாளாம். சோ கரெக்டா ஒரு இடத்துல ஹாலோமே வர மாதிரி தெரியும் போது அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து இறக்கி விட்டுட்டு சரி அது அங்க ஒரு ஹாலோ வந்திருக்குல்ல போய் அது கூட சண்டை போடுன்னு சொல்லி ஒரு எத்திடுவா. டக்குன்னு நம்ம ஹீரோ கீழே வந்துட்டு அந்த ஹாலோமே நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்குமா. பார்த்தா நம்ம ஹீரோ ஜஸ்ட் லைக் தட்னு சொல்லி அந்த ஹாலோ கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டு தான் இருப்பான். அதை வந்து அட்டாக்லாம் பண்ண மாட்டானா. சும்மா அந்த ஹாலோ கிட்ட என்ன ஓடி பிடிச்சி விளையாட்டு இருக்கிறியா, கத்தி எடுத்து அட்டாக் பண்ண ஆரம்பிடான்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சோட எடுக்கிறதுக்காக போகும்போது அவனோட மைண்ட்ல அவன் ஒன்ஸ் அவன் சோட வந்து எடுத்தான் அப்படின்னாலே வந்து அந்த ஒயிட் இருக்குதுல்ல அது சீக்கிரம் அந்த சோட வந்து எடு, அப்பதான் வந்து என்னால உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியும், அப்படிதான் என்னால உன்னை சப்ரஸ் பண்ணிட்டு என்னால வெளியே வர முடியும்னு சொல்ற மாதிரி இருக்கும். அதனாலே அவன் சோட எடுக்க மாட்டான். அந்த ஹாலோமே 2-3 அடியெல்லாம் நம்ம ஹீரோ மேல போட்டுருமா. அப்படியே உருண்டு வந்துகிட்டு இருக்க. இதை கவனிக்கும் போது தான் ரூக்கியாக்கு வந்து புரியுது. ஓ அப்படின்னா நீ வந்து பயந்துட்ட நேத்து அந்த அரண்காஸ் கிட்ட வந்து தோத்துட்ட அப்படிங்கறங்காட்டி பயந்துட்டியா, இல்ல அப்படின்னா நேத்து வந்து ஒரு இமேஜ் சாடு இவங்க எல்லாரையும் வந்து உன்னால காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லி அதுக்காக வந்து இந்த இடத்துல பயந்துகிட்டு இருக்கிறியா. ஆமா ஒத்துக்கிறேன், உன்னால வந்து நேத்து ஒரு இமேவையும் சாடையும் வந்து காப்பாற்ற முடியலதான். ஆனா அதுக்காக இன்னைக்கு வந்து நீ எதுவும் பண்ணாம இப்படி வந்து இருக்கிறது அப்படிங்கிறது எப்படி உன்னை வந்து இன்னும் பெட்டரா இருக்கும். இன்னொரு இடம் இவங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா எப்படி அவங்க வந்து காப்பாத்துறதுக்காக நீ அந்த இடத்துல போய் நிக்கிறதுக்கு உன்னை வந்து ஹெல்ப் பண்ணும். இல்ல இது எதுவுமே கிடையாது அப்படின்னா நீ உனக்குள்ள இருக்கிற அந்த ஹாலோ நினைச்சு பயப்படுறே என்ன. உனக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஹாலோ உன்னை தாண்டி வெளியே வரும் அப்படின்னா நீ இன்னுமே வந்து பிராக்டிஸ் பண்ணி ஆகணும். நீ இன்னுமே வந்து பெட்டரான மட்டும்தான் உனக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஹாலோவை உன்னால வந்து வெளியே கொண்டு வர முடியாது. சோ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், உன்னோட காம்ரேட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். திருப்பி ஒரு இமேக்கோ சாடுக்கோ வந்து எதுவும் ஆகக்கூடாது நீ வந்து நினைக்கிறேன்னா உனக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஹாலோ வந்து சப்ரஸ் பண்றதுக்காக அந்த ஹாலோவை பார்த்து பயப்படாம நீ இன்னுமே ஸ்ட்ராங்கா உழைச்சாகணும். யாருமே உன் மேல வந்து நம்பிக்கை வைக்கல அப்படின்னாலுமே வந்து நீ எப்பவுமே உன் மேல நம்பிக்கை வைப்பதானே. அந்த மாதிரியான ஒரு இச்சிகோவை தான் எனக்கு தெரியும். இந்த மாதிரி ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறவன எனக்கு தெரியாதுன்னு சொல்ல இந்த ரூக்கியோட உபதேசங்கள் எல்லாத்தையும் கேட்ட நம்ம ஹீரோ அவன் மைண்ட்குள்ள இருந்து அந்த ஒரு கக்குனை வந்து உடைச்சிட்டு ஓகே ஃபைன் எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஹாலோவை அதே இடத்துல அழிக்கிறான். அப்படியே சீன் கட் பண்ணி ஸ்கூல்ல வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருப்பானுங்களா. சோ அவனுக்கு சம்திங் எதையோ பத்தி பேசிட்டு இருப்பானுங்களா. அப்ப வந்து கிளாஸ்ல சில பேர்லாம் வந்து ரொம்ப நாய்ஸ் வந்து கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஏண்டாடே நான் தான் கிளாஸ்ல இருக்குல்ல பெரிய ரவுடி, நான் இல்லாத போய் யாரா சத்தம் போறேன்னு சொல்லி வந்தா அந்த இடத்துல அந்த இக்காக்கு வந்துட்டு உனக்கு என்னடா பிரச்சனைன்னு கேட்பானா. இல்லங்க ஐயா ஒண்ணும் இல்லைன்னு சொல்லும் போது ஏன்டா சின்ன பசங்க வந்து மிரட்டுற அப்படின்னு அந்த ராங்கிக்கு வந்து சொல்லுவா. அதுக்கப்புறம் அவனுங்க எல்லாம் வந்த வேலை முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போயிட்டே இருப்பானுங்களா. ஆமா யார் இவனுங்க அப்படின்னு தான் பாப்பானுங்க. நம்ம ஹீரோ அந்த ஹாலோவை போட்டு தள்ளதுக்கு அப்புறம் ரூக்கியா நேரா நம்ம ஹீரோ எழுதுகிட்டு ஒரேமே கிட்ட கூட்டிட்டு வருவானா. ஒரேமே நம்ம ரூக்கியாவை பார்த்தோன்னே பயங்கரமா ஹாப்பியா ஃபீல் பண்றது மட்டும் இல்லாம ஓகே ஃபைன் எப்போ வந்த சரி இன்னும் எவ்வளவு நாள் இந்த இடத்துல வந்து ஸ்டே பண்ண போறேன்னு கேட்கும்போது அதை பத்தில அப்புறம் வந்து பேசலாம். இதோ இந்த பக்கி பையன் இருக்கிறான்ல அந்த இச்சிகோ இவன் ஏதோ உங்ககிட்ட வந்து சொல்லணுமாமா அப்படிங்கும் போது நம்ம ஹீரோமே அப்படியே என்ன வந்து மன்னிச்சிடு, என்னால வந்து லைக் எதுவுமே வந்து பண்ண முடியல, பட் கண்டிப்பா நான் வந்து இன்னுமே பெட்டர் ஆவேன், உன்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ற அளவுக்கு நான் வந்து இருப்பேன் அப்படின்லாம் சொல்லும்போது நம்ம ஹீரோவோட கண்ணில் திருப்பி அந்த ஒரு ஃபயர் வந்து இருக்கும். காலையில பார்த்த மாதிரியான ஒரு டல்லான ஒரு ஃபேஸ் வந்து இருக்காதா. சோ அதனால ஒரேமே கொஞ்சம் ஹாப்பியா ஃபீல் பண்றான். எப்படியோ திருப்பி இச்சிகோ வந்து கொஞ்சம் நார்மலா ஆயிட்டான். அது மட்டும் இல்லாம ரூக்கியா அவனை இப்படி நார்மல் ஆக்குனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவளுக்கும் நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங் நம்ம ஹீரோ ரூக்கியாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வருவானா. பார்த்தா அந்த கோன் இருக்கிறான்ல. சோ அவனுக்கு ரூக்கியா பார்த்தனே பயங்கர ஹாப்பி. கிட்ட வராத அப்படிங்கிற சொல்லி ரூக்கியா வந்து கால்ல வச்சு முதிச்சுக்கிட்டு இருக்க. எஸ் இது வந்து நம்ம ஒரிஜினல் ரூக்கியா தான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பயங்கர சந்தோஷமா. அதுக்கப்புறம் நம்ம ரூக்கியா கிட்ட நம்ம ஹீரோ வந்து கேட்பான் ஓகே அந்த ஃபைன் இந்த அரண்கார் அப்படின்னு சொல்லி இதைய பத்தி பேசிட்டு இருந்தீங்களே அது என்னதுங்கும் போது திடீர்னு பார்த்தா அவனோட ரூம் வந்து ஒரு மாதிரி ஆடுமா. பார்த்தா மேல அவனோட சீலிங் பல்ப் எல்லாம் கழட்டி உடைச்சுக்கிட்டு மேல வந்து இவனுங்களா குதிப்பானுங்க. ஏண்டா டே இவ்வளவு பெரிய கதவுன்னு ஒன்னு இருக்குது இல்ல அப்புறம் ஏன்டா இதுல வரீங்கன்னு சொல்லி கடுப்பாக. அதுக்கப்புறம் தான் ரெஞ்சி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவான். ஆக்சுவலி இந்த அரண்காஸ் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஹாலோஸ் தான். பட் அந்த ஹாலோஸ் ஒன்ஸ் அதோட மாஸ்கை வந்து உடைச்சிருச்சு அப்படின்னா அது வந்து ஒரு சோல் ரீப்பரா வந்து மாறும். சோ சோல் ரீப்பரா மாறிச்சு அப்படிங்கும் போது அதை தான் வந்து அரண்காஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க.
இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து இந்த அரன்காஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனா அது எல்லாமே வந்து ரொம்ப இன்பர்ஃபெக்ட்டா தான் இருக்கும். அது எதுவுமே வந்து பெர்ஃபெக்ட் கிடையாது. ஆனா ரீசன்ட்டா எய்சன் வந்து எப்படி அந்த உரஹாராவோட ஹக்யோக்கு வந்து எடுத்துட்டு போயிருந்திருப்பான்ல நம்ம ரூக்கியோட பாடியில இருந்து, சோ அதை யூஸ் பண்ணி இந்த அரன்காஸுக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு பாடியை வந்து கொடுத்திருந்திருக்கான். சோல் சொசைட்டில இருக்கிறவங்களா இந்த மாதிரி எய்சன் வந்து அவனோட மூவ வந்து ஆரம்பிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இவ்வளவு சீக்கிரம் எய்சன் வந்து அரன்காஸை பூமிக்கு வந்து அனுப்பி வைப்பான் அப்படின்னு சொல்லி நாங்களே எதிர்பார்க்கவே இல்லை. இப்போதைக்கு சென்ட்ரல் 46ல எய்சன் வந்து ஆல்ரெடி இருந்த எல்லாரையும் வந்து கொலை பண்ணிட்டான்ல, யாருமே வந்து கிடையாது. அந்த இடம் வந்து வேக்கண்டா தான் இருக்குது. சோ அதனால சோல் சொசைட்டிக்கான ஆர்டர் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஹெட் கமாண்டரான யமமோட்டோ தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சோ அவரோட கமாண்டுக்கு கீழே தான் அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்காக ரொம்ப சூஸ் பண்ணி நாங்க எல்லாருமே இந்த இடத்துல வந்து உனக்காக சப்போர்ட் பண்றதுக்காக வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் பேசிக்கா உன்னை பத்தி ரூக்கியாக்கு தான் அதிகமா தெரியும் காட்டி அதனால தான் ரூக்கியா வந்து செலக்ட் பண்ணாங்கன்னு சொல்ல, இல்ல என்னோட பவருக்காக தான் செலக்ட் பண்ணாங்கன்னு ரூக்கியா சொல்லிட்டு இருப்பாளா. அடுத்தது ரெஞ்சியை பார்த்தா ரூக்கியாக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள்னா ரெஞ்சி. சோ அதனால ரெஞ்சி வந்து செலக்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரெஞ்சி கிட்டயுமே கேட்டு இருந்திருப்பாங்க, உனக்கு தெரிஞ்ச யாராவது 2 பேரை வந்து கூட்டிட்டு போறியான்னு. சோ அதுக்கப்புறம் தான் அந்த இக்காகவும் அந்த ஐசகாவா இருப்பானுங்களே, அவனுங்க 2 பேரும் எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லி கூட்டு வந்திருப்பான். இந்த மிஷன் வந்து பயங்கர ஃபன்னா இருக்கும் போலே அப்படின்னு சொல்லிட்டு ராங்கிக்கும் வந்திருப்பா. கடைசி அவங்க எல்லாரையும் வந்து பாக்குறதுக்காக நம்ம ஹிட்சுகாயா இருக்கிறான்ல, சோ அவனும் வந்திருப்பானா. பார்த்தா ஹிட்சுகாயா வந்து அந்த இடத்துல வந்து ஜன்னல்ல தான் உட்காந்துக்கிட்டு இருப்பான். சீலிங்ல அவங்க கூட வந்து வரமாட்டேன்னு சொல்லி இருந்திருப்பான் போல. அப்ப ஹிட்சுகாயா வந்து சொல்லுவான், ரெஞ்சி சொன்ன எல்லா மேட்டருமே வந்து கரெக்ட் தான், பட் அதுல அடிஷனலா ஒரு விஷயம் வந்து இருக்குது. ரேண்டமா ஏதோ ஒரு ஹாலுக்கு வந்து அதோட மாஸ்க் வந்து உடைச்சு விட்டாலும் ஒன்னும் அது ஒன்னும் அரண்காரான்னு மாறாது. இன்னும் சொல்ல போனா அந்த ஜெய்ஜாண்டிக்கான ஹாலோஸ் எல்லாமே வந்து இருக்குதுல்ல, சோ அதை விடவுமே வந்து இங்க ஸ்ட்ராங்கான ஹாலோஸ்லாம் இருக்குன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு ஷாக்கு, டே அதுவே அவ்வளவு பெருசா இருக்கும்டான்னு. சோ அப்பதான் சொல்றான், அந்த ஜெய்ஜாண்டிக்கா இருக்கிற ஹாலோஸ்லயே வந்து 3 விதமான டைப் வந்து இருக்குதாமா. முத தடவை நம்ம ஹீரோக்கு பவர் கிடைக்கும் போது அவன் ஒரு ஜெய்ஜாண்டிக்கான ஹாலோ வந்து ஃபேஸ் பண்ணிருப்பான்ல, அது வந்து 3rd கிளாஸ். அது வந்து பயங்கர ஹைட்டா இருக்கும், ஆனா அதுக்கு அவ்வளவு பவர்ல ஒண்ணும் கிடையாது. அதே நேரத்துல 2வது கிளாஸ் வந்து இந்த நம்ம ஹீரோவோட அம்மா வந்து போட்டு தச்சுல, சோ அந்த ஒரு ஹாலோ திருப்பி வந்து இருக்கும்ல, அந்த மாதிரியான அரன்காஸ் தான் வந்து 2வது டைப். அண்ட் 3வது டைப் தான் நம்ம ஹீரோ வந்து எழுத்து நின்று இருந்திருப்பான்ல, அந்த ஸ்கீஃபரும் அந்த யாமையும். சோ அவங்க தான் அந்த 3rd டைப் ஆஃப் அந்த ஜெய்ஜாண்டிக்கான ஒரு ஹாலோ. பட் அவங்க ஜெய்ஜாண்டிக்கா இருக்க மாட்டாங்க, ஹியூமன் சைஸ்ல தான் இருப்பாங்க. அவங்களோட பவர்ஸ் வந்து ஸ்குவாட் 13 கேப்டன் வந்து இருக்கிறானுங்கல்ல, சோ அவங்களுக்கு ஈக்குவலா இல்ல அவங்களுக்கு மேல வந்து இருக்கும். சோ இப்போதைக்கு எய்சன் வந்து ஒரு 10 அரண்காரை மட்டும் வச்சிருந்தாலே வந்து போதுமானதுதான். அவனால சோல் சொசைட்டி வந்து கம்ப்ளீட்டா அழிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஏன்னா ஒவ்வொரு அரண்காரும் வந்து அந்த அளவுக்கு பயங்கர பவர்ஃபுல்லா இருப்பாங்க. அங்க சீன் கட் பண்ணி இப்ப அப்படியே அந்த யாமையும் அந்த ஸ்கீஃபரும் இருக்கிறாங்களா, அவங்க 2 பேரும் எய்சன் கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போவாங்களா. பார்த்தா எய்சன் அந்த இடத்துல வந்து ஒரு த்ரோன்ல அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருப்பான். ஆனா அதே நேரத்துல அந்த இடத்துல அப்படியே நிறைய அரண்காஸ் வந்து இருப்பானுங்களா. எய்சன் கேட்பான், ஓகே பூமிக்கு வந்து போனீங்கல்ல, என்ன நடந்ததுங்கிற விஷயத்த நீங்க உங்களோட 20 பிரதர்ஸ் வந்து இருக்கிறானுங்க, அவனுங்க முன்னாடி வந்து சொல்லுங்கன்னு சொல்லும் போது அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. சோ அவங்க வந்து 10 அரண்காஸ் தான் வச்சிருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தா எய்சன் வந்து லைக் 20 வச்சிருந்திருக்கான். என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். சோயா, தேங்க்யூ.